நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பாட்டி பாவாடை பார்க்கலாம். இப்போ பாட்டி பாவாடை வந்து 2 தைக்கலாம். 2 தைக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேஷ்டியில் 2 வரும். இப்போ நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். கரைப்பகுதி சைடு தான் இந்த பார்த்துக்குங்க, 2ஆக மடித்து போட்டிருக்கேன். அதையே நம்ம 4ஆக மடித்து போட்டுக்கலாம். 2 பாவாடை அப்படின்னா நம்ம 4ஆக மடித்து போட்டுக்கலாம். இல்லைன்னா வேஷ்டியை 2ஆக கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கரைப்பகுதி வந்து 4 பீஸாக இருக்குது. 2 பாவாடை தைக்கலாம், தாராளமாக 2 பாவாடை ஓட்டலாம். ஃபஸ்ட்டு சமமாக வச்சுக்கணும். இப்போ ஒரு பாவாடை போதும் அப்படின்னா நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சைடு தான் நம்ம அளவு எடுக்கிறோம். இது 4 பீஸாக இருக்குது. 2 ஸ்கெட்டுங்கிறதுனால 4 பீஸ் இருக்குது. ஒரு பாவாடைனா நம்ம வந்து பகுதியை பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம உயரம் எடுக்கிறோம். உயரம் வந்து பார்த்தா ஸ்கெட்டுக்கு 31 இன்ச்சு உயரம் தேவைப்படுது. 31 இன்ச்சு நமக்கு வந்து ஸ்கெட்டோட உயரம் வந்து அவங்களோட அளவு வந்து 31 இன்ச்சு. 31 இன்ச்சுன்னா நம்ம வந்து 2 இன்ச்சு மடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். 31 இன்ச்சு அளவு, ஒரு 2 இன்ச்சு வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு வச்சுக்கிறோம். இங்கே வந்து 2 இன்ச்சுக்கு இருக்கும். அது வந்து நம்ம வந்து இடுப்பு நாடாவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 31 இன்ச்சு வந்து நம்ம வந்து இப்படியே இது மாதிரி அளவு எடுத்துகிட்டே வரணும். 31 இன்ச்சு அளவு, 2 இன்ச்சு மடிப்புக்கு. ஒயிட்டு தெரியல. 2 இன்ச்சு அளவு. இந்த கலர் 31 இன்ச்சு அளவு, 2 இன்ச்சு மடிப்புக்கு எடுத்துருக்குறோம். 2 இன்ச்சு தான் நம்ம வந்து பிசுறு மடித்து அடிக்கணும். கரெக்டாக மொத்தம் 33 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். 31 இன்ச்சு பாவாடைக்கு வரணும், அளவு வரணும். 2 இன்ச்சு வந்து நம்ம பிசுறு கீழே மடித்து அடிக்கிறோம். இந்த பீஸை தான் நம்ம அந்த ஸ்கெட்டு நாடாவுக்கு வந்து கொடுப்போம். இப்போ நம்ம வந்து உயரத்தை இந்த சைடு கரைப்பகுதி உயரம் எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம இப்போ மேலே வந்து இடுப்பு பகுதியில் ஓப்பன் பண்ணி விடணும். இந்த 2 பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஒரு ஸ்கெட்டுக்கு வந்து பாட்டி பாவாடைக்கு வந்து 2 மீட்ரு தேவைப்படும். இருவாரம் இந்த சைடு எடுத்து. இப்போ நம்ம வந்து உயரம் எடுத்துட்டோம். கீழே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சடிக்கணும். இந்த 2 இன்ச்சுக்கு வந்து இந்த கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 இன்ச்சுக்கு கோடு போட்டோம்னா நமக்கு மடிச்சடிக்கும் போது உங்களுக்கு சிரமம் இருக்காது. ரெண்டு இன்ச்சுக்கு இப்படியே கோடு போட்டுவாங்க. இது வந்து மடிச்சடிக்கிறதுக்கு நமக்கு. ரெண்டு இன்ச்சு கோடு போட்டுறணும். ஒரு சைடு ஓப்பன் பண்ணி விட்டுறணும். ஓப்பன் பண்ணிட்டாதான் நம்ம வந்து அந்த மடிப்பு வைக்க முடியும், சுருக்கம் வைக்க முடியும்.
வந்து கீழே பிசுறு மடிச்சடிக்கிறதுக்காக தான் இந்த 2 இன்ச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு கட் கொடுத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து அடையாளம் கரெக்டாக இருக்கும். எங்க ஊசி இப்போ இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு என்னன்னா இப்படி பெரிய ஊசியில் இப்போ வந்து அடையாளப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பூராமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி ஒரு அடையாளப்படுத்திக்கிங்க. மடிச்சடிக்கும் போது ஈஸியாக மிஷினில் உட்காந்தோடனே நம்ம பாட்டுக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டுறலாம். இப்படி அடையாளப்படுத்திக்கலாம். 2 இன்ச்சா ஒவ்வொரு நேரமும் நம்ம அளக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்பீடாக நம்ம பாட்டுக்கு அடிச்சிட்ருக்கலாம். இது மாதிரி அடையாளப்படுத்திக்கணும். ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளார அடையாளப்படுத்திட்டோம்னா உங்களுக்கு வந்து 2 இன்ச்சு கரெக்டாக நம்ம பாட்டுக்கு மடித்து அடிச்சுட்டே இருக்கலாம். நான் அளக்கணுங்கிறது இல்லை. 2 பீஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 பீஸையும் நம்ம வந்து இப்படி 4ஆக மடிச்சு போடலாம். இதை வந்து கரெக்டாக நீட்டாக வச்சுக்குங்க. 2 பீஸையும் சமமாக வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த பீஸை இப்படி போடுங்க. 4ஆக வரும். இப்படி 4 பீஸாக அப்படி மடித்து போட்டுக்குங்க. இது வந்து நாடாவுக்கு, அதாவது மிச்சம் நம்ம சைடில் இருந்துச்சு இல்லையா பீஸு, அந்த பீஸில் தான் நம்ம நாடாக இப்போ எடுக்கிறோம். இதை கரெக்டாக சமமாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வேணா குண்டு ஊசியில் குத்திக்கிட்டிங்கன்னா அங்கனங்கன்னா நகராமல் இருக்கும் ஸ்கெட்டுக்கு எதுக்குமே. இதில் 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. போதும், உங்களுக்கு போதுமானது அளவாக இருக்கும். 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இது நாடாவுக்கு போதும். 2 எடுத்துக்கலாம், 2.5 எடுத்துக்கலாம், துணி இருக்கிறத பொறுத்து. நீங்கள் வேணா 2.5 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க. துணி ஹைட்டு இருக்கிறத பொறுத்து 2 எடுக்கலாம், 2.5 எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரான பீஸுகளெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிடணும். இது நாடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஒரு ஸ்கெட்டுக்கு நாடா ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்கெட்டுக்கு இந்த நாடா இருக்குது. அந்த 2 பாவாடைக்கு உள்ளதை வெட்டினதுனால ஒரு பக்கம் ஜாயிண்டாக இருக்கும். நம்ம ஒரு சைடு அப்படி மடித்து போட்டு இந்த சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி இதுலேயும் 2 இன்ச்சு எடுத்துக்கலாம். அதான் 2 பாவாடைக்கு கரெக்டாக வரும். இப்போ கட் பண்ணுறத பார்த்தோம், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தைக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய நான் எளிய முறையில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த 2 கரைப்பகுதியை வந்து இப்போ இந்த ஸ்கெட்டில் 2 கரைப்பகுதி இல்லையா, எப்பயுமே இந்த கரைப்பகுதியை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். கரைப்பகுதியை தான் நம்ம அளவுக்குன்னு எடுக்கிறோம்னாவே கரைப்பகுதி தான் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்புக்கு 1/2 இன்ச்சில் நம்ம வந்து தையல் விடுறோம். சைடு தையல், டபுள் தையல் ஓட்டிக்கலாம். இப்படி 1/2 இன்ச்சு இப்படியே ஓட்டிகிட்டே வாங்க. பொறுமையாகவே ஓட்டுங்க. இப்போ 1/2 இன்ச்சு தையல் விட்டாச்சு. இப்போ இதையே நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம், டபுள் தையல் ஓட்டுக்கலாம். ஏன்னா பிரிஞ்சுக்கும். எப்பயுமே சைடில் தையல் விடும்போது இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி நம்ம எப்பயும் டபுள் தையல் தான் விடணும். டபுள் தையல் விட்டாச்சு. இப்போ இதை விரிச்சுக்கிறோம். விரிச்சுட்டு இந்த தையல் விட்டோம் இல்லையா, இது வந்து உள் சைடு போயிடணும். நம்ம வெளி சைடு தான் நம்ம வந்து இங்கே பார்த்துக்குங்க, இது வந்து உள் சைடு போயிடணும். நம்ம வெளி சைடு தான் இப்போ சுருக்கம் எடுக்கிறது வந்து நம்ம வெளி சைடு தான் சுருக்கம் எடுக்கணும். இது மாதிரி வச்சுட்டே வாங்க. ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு வாங்க, சரியாக இருக்கும்.
ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இது மாதிரி ஊசியிலையும் இப்படி நம்ம தள்ளிக்கலாம். 1/2 இன்ச்சு இப்படி தள்ளிக்கலாம். கை வைக்கலைன்னா ஊசியில் வைங்க, கையிலையும் வைக்கலாம். இது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு இப்படி பொறுமையாக வச்சுட்டே வரணும். நார்மலாக நமக்கு வந்து ஸ்கெட்டுக்கு வந்து நார்மலாக 37 இடுப்பு சுற்றளவு வந்து 37 இருக்கும், இல்லைன்னா 35 இது மாதிரி இருக்கும். அவங்கவுங்க வெயிட்டை பொறுத்து நம்ம அளவு எடுத்துக்கணும். இல்லைன்னா அவங்க ஸ்கெட்டு இருந்துச்சுன்னா அவங்க ஸ்கெட்டோட அளவை வந்து நம்ம எடுத்துக்கணும். இவங்களது வந்து 4 இன்ச்சு அவங்களோட அளவு, அதனால 17 இருக்குது. 2ஆக மடித்து போட்டால் 17. அளவு வந்து சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 34 இன்ச்சு. இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு, இது இடுப்பு வந்து மடிப்பு சுருக்கம் எடுத்துட்டோம். அடுத்து வந்து கீழ்பாட் வந்து மடிச்சு அடிச்சிடலாம். கீழே வந்து நம்ம 2 இன்ச்சு விட்டோம்ல, அந்த 2 இன்ச்சை வந்து நம்ம அளவு போட்டிருக்கிறோம், இருந்தாலும் பார்த்து ஒரு தையல் உங்களுக்கு வந்து வரலை அப்படின்னு சொன்னால் ஒரு தையல் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் தச்சுட்டே வந்துடுங்க. அப்புறம் 1/2 இன்ச்சு அப்படியே மடித்து விட்ருங்க. அது மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு வரலை அப்படின்னா வந்து 1/2 இன்ச்சு வந்து இது மாதிரி மடித்து விட்டுருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் வந்து ஒரே இதாக மடித்து விட முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு தையல் விட்டுக்குங்க. அப்புறம் மிச்சம் நம்ம வந்து 2 இன்ச்சில் 1/2 இன்ச்சு இருக்கும் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம 2ஆவதாக மடித்து விட்டுக்கலாம். பிற்பாடு அப்புறம் நீங்கள் அப்படியே 2 இன்ச்சை வந்து உள்ளார பிசுற மடித்து விட்டு அப்படியே ஒரே தையலாக விடலாம். அது வந்து கொஞ்சம் சர்வீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சை வந்து 1 இன்ச்சு தையல் விட்டுட்டு திருப்பி நம்ம மிச்சத்தை வந்து அப்படியே மடித்து விட்டுறலாம். சரியா? இப்போ 1/2 இன்ச்சு தையல் விட்டுட்டேன். மிச்சம் வந்து நம்ம 2 இன்ச்சு எடுத்ததில் 1/2 இன்ச்சு இருக்கும். அந்த 1/2 இன்ச்சை திருப்பி 2ஆவது தையலாக விட்டுக்கலாம். 2 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சை வந்து இங்கே வந்து 1/2 இன்ச்சு மடிச்சிட்டோம். திருப்பி 1/2 இன்ச்சு இருக்கும். அந்த 1/2 இன்ச்சை இந்த அப்படியே மடிச்சிடணும். இங்கே புள்ளி நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா கலர் கட்டியில், அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்து அப்படியே மடித்து விட்டுருங்க இருக்கிறது. அவ்வளோதான். தையல் விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம நாடா வைக்கலாம். நாடா வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, நம்ம உள் சைடு தான் நாடா வைக்கணும். உள் சைடு நாடா வச்சு இந்த ஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் உள் சைடு தான் வைக்கணும். உள் சைடு இந்த நம்ம தையல் விட்டுருக்கோம் இல்லையா, இங்கே பார்த்துக்குங்க. இதை 2ஆக மடிச்சுக்கணும். 2ஆக மடித்து ஒரு கோடு போட்டுக்கலாம். 2ஆக அப்படி மடிச்சுக்கணும். ஏன்னா இங்கே இருந்து தான் ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கட் கொடுத்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல இருந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் நம்ம நாடா இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ நாடா வந்து இப்போ 2ஆக இருக்கு இல்லையா, அந்த 2 கரைப்பகுதியையும் நம்ம ஜாயிண்ட் பண்ணணும். இந்த 2 பீஸ் இருக்குல்ல, தனித்தனியாக இருக்குது 2 பீஸு. இந்த 2 பீஸையும் என்ன செய்யணும், இந்த கரைப்பகுதி 2ஐயும் ஜாயின் பண்ணுறோம்.
2 தையல் இந்த இடத்துல விட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும், இந்த துணியையும் கரெக்டாக பார்த்துக்கணும். உள் சைடு இதுலேயும் நம்ம வந்து இந்த உள் சைடு தான் வச்சுருக்குறோம். இந்த தச்ச தையல் இருக்குது, உள் சைடு வச்சுருக்குறோம். அதாவது கெட்ட பக்கம். இதுவும் கெட்ட பக்கம்தான். பார்த்து அடிச்சுட்டு நல்ல பக்கம் அப்புறம் லாஸ்ட்டாக திருப்பணும். வச்சு ரெண்டையும் இதுலேயும் நம்ம வந்து 2ஆக மடித்து கோடு போட்டோம், சென்ட்ரு கோடு போட்டோம். இப்போ இதையும் இந்த நாடாவையும் தையல் போட்ட இடத்த கரெக்டாக இப்படி வைக்கணும். அரை இன்ச்சு கேப் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அரை இன்ச்சு கேப்பில் வச்சு தையல் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து இடையில தான் பகுதியில் தான் வச்சுருக்குறோம். இப்படியே தைச்சிட்டு வரோம். இப்போ உள் சைடு அதாவது கெட்ட பக்கம் வச்சு தைச்சு நல்ல பக்கம் திருப்பணும். ஒரு அரை இன்ச்சு கேப்பு இப்படியே தைச்சிட்டு வரணும். இப்போ வச்சிட்டோம் இல்லையா, சென்டரில் இருந்து நம்ம இந்த ஓரத்தை கொண்டு வந்துட்டோம் அரை இன்ச்சு கேப்பில். திருப்பி என்ன செய்யணும்னா, இந்த ஸ்கெட்டை இப்படியே பாருங்கள், இப்படியே திருப்பணும். இப்படி திருப்பிட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு திருப்பியும் நம்ம ஓட்டிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம ஓட்டினோம் இல்லையா, அது மேலேயே ஓட்டிக்கிட்டு வரணும். திருப்பி விட்ருக்கேன். நான் இடையில வந்து எப்படி நாடாவை ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படியே தையல் விட்டுக்கிட்டே வர்றோம். அந்த பகுதியிலேருந்து இப்போ அங்கிட்டு போயிட்டோம். திருப்பி 2வது தையல் வந்துட்டோம் இல்லையா, திருப்பியும் என்ன செய்யணும் அப்படின்னா, கரெக்டாக அதே இடத்துல நேராக அரை இன்ச்சு கேப்லையே திருப்பியும் நம்ம அரை இன்ச்சு கேப்பில் தைச்சிட்டு வரோம். தையல் இது மாதிரியே விட்டுட்டு வர்றோம். ஈஸியானது தான் பாட்டி பாவாடை ஸ்கெட்டு. இதெல்லாம் செய்கிறப்ப நம்ம வந்து நார்மல் ஸ்கெட் தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அரை இன்ச்சு கேப்பில் தைச்சிட்டு வந்துட்டோம். இந்த லாஸ்ட்லேயும் வந்துட்டோம். தைச்சிட்டோம் இல்லையா, திருப்பியும் ஒரு ஓட்டு இங்கிட்டு. ஏன்னா அங்கிட்டு வந்து 2 தையல் வந்துருச்சு, சென்டரில் இருந்து ஆரம்பிச்சு. இங்கிட்டும் இப்போ வந்து 2 தையல் வரணும்ல, அதுக்காக. சென்டரில் இப்போ வந்து இங்கிட்டும் 2 தையல் வந்துருச்சு, இங்கிட்டும் 2 தையல் வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ இது வந்து உள்ளார வந்து நம்ம வந்து இது வந்து வெளி சைடு தான். இப்போ நாடா வந்து பாட்டியோட பாவாடை ஸ்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளி சைடு தான் நம்ம வந்து இந்த பட்டியை வந்து மடிச்சு அடிக்கணும். நல்ல பக்கம்தான் மடிச்சு அடிக்கணும். அப்படிங்கிறப்ப இதை பாருங்கள், நாடா இப்படி இருக்கா, இதை இப்படியே எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சைடை ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடை உள்ளே மடிக்கணும். லெஃப்ட் சைடை உள்ளே மடிச்சுட்டு ரைட் சைடையும் இப்படி மடிக்கணும். ரைட் சைடை மடிச்சுட்டு திருப்பியும் இது வந்து இப்போ நாடா அடிக்க போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடை வந்து ஃபஸ்ட்டு மடிக்கணும். திருப்பி ரைட் சைடை சென்டராக மடிக்கணும். இப்போ மடிச்சிட்டோமா, இப்போ வந்து திருப்பியும் ரைட் சைடையே இந்த லெஃப்ட் சைடு மேலே கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ எத்தனை பீஸ் வருது உங்களுக்கு, 4 பீஸ் வரும். 4 பீஸையும் இப்படியே கொடுத்து அடிச்சுட்டு வரோம். அதாவது லெஃப்ட் பீஸு அடியிலையும் ரைட் பீஸ் வந்து மேலேயும் வரணும். இப்படி சிக்ஸாக் 2 ஓட்டிக்குங்க. 2 சைடு அடியில் இருக்குது, ரைட் சைடு மேலே இருக்குது. இப்போ வந்து நமக்கு தையல் 4 பீஸ் இதுக்குள்ளார போகிற மாதிரி இருக்கும், மடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது லெஃப்ட்டை மடிக்கிறோம், ரைட்டை மடிக்கிறோம், திருப்பியும் ரைட்டை மடிக்கிறோம். அடித்து இதை வச்சு நேராக தையல் விட்டுக்கிட்டே வர்றோம். ஃபஸ்ட்டு சிக்ஸாக் போட்டுங்க. அதாவது 2 தடவை பின் சைடு ஓட்டி எடுத்துக்கோங்க. 2 தையலாக போட்டுங்க அந்த இடத்துல மட்டும். திருப்பி இப்படியே தைச்சிட்டு வாங்க. நாடாவை லெஃப்ட் மடிக்கிறோம், ரைட்டு மடிக்கிறோம், திருப்பியும் ரைட்டை மடிக்கிறோம். இதே மாதிரி நாடா அடிச்சுட்டு வாங்க.
இப்போ வந்து எதுக்காக லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு மடிக்க சொன்னேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் ஸ்கெட்டோட இது வருது அப்படிங்கிறப்ப அதுக்கு தான் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை மடிக்கணும், திருப்பி ரைட்டை மடிக்கணும், திருப்பியும் ரைட்டை மடிக்கணும். இப்போ வந்து கரெக்டாக இங்கே வந்து உங்களுக்கு ஸ்கெட்டில் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ண கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தையல் விடும்போது. திருப்பி இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ரைட்டை மட்டும் 2 தடவை மடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை மடிக்கிறோம், பிசுரை உள்ளே மடிக்கிறோம், திருப்பி செகண்டு மடிக்கிறோம், 2வது தடவை மடித்து இந்த தையல் மேலேயே விட்டுட்டு வரோம். வெளி சைடு தான் நம்ம லாஸ்ட்டாக பட்டி பீஸு கொடுக்குறோம். வெளி சைடு தான் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அதனால் வந்து தான் பாட்டி பாவாடை எப்பயுமே கொடுக்குறப்ப வெளி சைடு தான் இந்த தையல் வரணும், நல்ல பக்கம் வரணும். இப்படி மடிச்சுங்க, மடிச்சுட்டு இப்படி அழகா இப்படியே மடிச்சுங்க. பொறுமையாக அடிங்க, பொறுமையாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். இங்கே பார்த்துங்க, லாஸ்ட்டாக இங்கே கொண்டு வந்துட்டோமா, இப்போ வந்து தையல் விட்டுட்டோம், லாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து திருப்பியும் அதே மாதிரி தான் லெஃப்ட்டு ரைட்டு திருப்பியும் ரைட்டு மடிக்கிறோம். இங்கே வந்து நல்லா இந்த 2 தடவை இந்த இடத்துல ஓட்டிக்குங்க, ஓட்டிட்டு வர்றோம். லெஃப்ட்டு ரைட்டு திருப்பியும் ரைட்டு. இங்கே வந்து இங்கே இதே இங்கே நான் மடித்து வச்சுக்கோங்க, லாஸ்ட் பகுதி இங்கே எனக்கு இருக்கும் போதே அதே மாதிரி மடிச்சுட்டு இப்படியே நீட்டாக நீவி விட்ருங்க. நீவி விட்டு விரலில் நீவி விட்டு அப்படியே கொண்டு வந்து லாஸ்ட்டாக இப்படி 2 தடவை சிக்ஸாக போட்டுக்குங்க, 2 தையல் அந்த இடத்துல விட்டுட்டு கட் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, அப்படியே இங்கே வந்து இப்போ நம்ம வெளி சைடு தானே நம்ம வந்து கொடுத்துருக்கோம், நல்ல சைடு தான் பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து இந்த பீஸோட இங்கே பார்த்துங்க அளவு இடுப்பு பகுதியை ஒன்றா வச்சுக்கிறோம். இது வந்து உள் சைடு தான் நம்ம தையல் விடுறோம். பார்த்துக்குங்க, இதை பார்த்துக்கணும். நம்ம சென்ட்ரு தையல் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா கரைப்பகுதியை, இதை பார்த்துக்குங்க. இங்கே வந்து கீழே நம்ம பட்டி மடித்து அடிச்சிருக்கோம்ல, அதனால உள் சைடு நம்ம ஜாயின் பண்ணுறோம். லாஸ்ட் ஜாயிண்ட் இது, லாஸ்ட் ஜாயிண்ட்டை எங்கே பண்ணுறோம், உள் சைடு நம்ம தையல் விடுறோம். வெளி சைடு விட்டுறாதீங்க, உள் சைடு ஒரு அரைஞ்சு சிக்ஸா போட்டு இப்படியே அரைஞ்சு தையல் விட்டுட்டே வாங்க. இங்கிட்டும் நம்ம லாஸ்ட் ஜாயிண்ட்டும் நம்ம 2 தையல் தான் விடணும், ஒரு தையலோடு நிப்பாட்டக்கூடாது. இன்னொரு தையல் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, இங்கே வந்து என்னன்னா இடுப்புக்கிட்ட கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஓப்பன் வைக்கணும். நம்ம வந்து கொண்டு வந்து இங்கே விட்டுறக்கூடாது. இங்கே வந்து பாருங்கள், ஒரு ஸ்கெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சு ஓப்பன் இருக்கணும். 6 சப்போஸ் 6.5 கூட வைக்கலாம், 6.25 6.5 அது மாதிரி வைக்கலாம். நான் இப்போ வந்து வச்சுருக்கிறது 6 வச்சுருக்கேன். 6 மட்டும் வச்சிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 6 வைக்கலாம். 6 இன்ச்சு வந்து ஓப்பன் இருக்கணும் ஸ்கெட்டில். 6 இன்ச்சு ஓப்பன் விட்டுருக்கேன். இப்போ இது வந்து ஓப்பனாக இருக்கும் இந்த இடத்துல 6 இன்ச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து திருப்பி ஜாயின் பண்ணி முடித்தோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்தே திருப்பியும் ஆரம்பித்து கீழே கொண்டு போயிடணும். அதாவது டபுள் தையலுங்கண்ண போடணும் இல்லையா, அதனால் திருப்பி 2வது தையல் கொண்டு வந்து ரெண்டாவது தையல் விட்டுட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், பாட்டி பாவாடை முடிஞ்சிச்சு. இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட்டுனாலும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். வேறு ஏதாவது எளிமையாக சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ முடிச்சாச்சு. இந்த பாரு, இப்போ வந்து அவ்வளோதான் பாட்டி பாவாடை. ஈஸியான ஒரு வழிமுறை தான், ஈஸியான ஒரு இது தான்.
இப்போ ரேஷன் வேஷ்டியில் தான் நான் அடிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. நார்மலாக ஒருத்தருக்கு தைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக 31 பாயிண்ட்டு, 30 பாயிண்ட்டு, 32 பாயிண்ட்டு இவ்வளோ தான் ஹைட்டு கேட்பாங்க நார்மலானவங்களுக்கு. நீங்கள் அந்த அளவே வச்சுக்கலாம். இடுப்பு வந்து நம்ம சுற்றளவு வந்து 34, 35 இந்த அளவு சரியாக இருக்கும். நம்ம அவங்கவுங்க வெயிட்டை பொறுத்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். இல்லையா நம்ம அளவு பாவாடை கொடுத்தாங்கன்னாலும் அதையும் எடுத்துக்கலாம். உயரம் சுற்றளவு இதை எடுத்துக்கலாம். இன்னைக்கு பாட்டி பாவாடை நம்ம அடிச்சிட்டோம்.